இலங்கை கடற்படை சிறைபிடித்த ராமேஸ்வரம் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 படகையும் அதிலிருந்த 30 மீனவர்கள் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. இதை கண்டிச்சு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் துவங்கியிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகள்லாம் கரையோரம் நங்கூரம் நிறுத்தியிருக்காங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாள் ஒன்றுக்கு அரசுக்கு 10 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்களையும் படகை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இலங்கை வசம் உள்ள அனைத்து விசைப்படகுகளையும் இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் வழங்கும் அலுவலகம் முன்பு காலை 10 மணிக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்கன்னா மீனவ பெண்கள், மீனவ சங்க தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ள இருக்காங்க. இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களா? இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த அந்த மீனவர்களின் படகை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல காரைக்கால் மீனவர்கள் பாக்ஸ்ல சந்தி, மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை பகுதியில் மீன் பிடிப்பதால் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ராமேஸ்வரம் மீனவர் இலங்கை கடற்படை அதிக அளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதையும் தமிழக அரசு தடுத்து நிற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு இலங்கை சூழல் அந்த மீனவர் படகை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கையா உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.